மசால் வடை பண்ணலாம். அதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த கடலைப்பருப்பை நான் ஊற வச்சுட்டேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இப்போ அரைக்கலாம். ஊறின பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்குங்க. இதை கூட 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சோம்பு போட்டு இப்போ அரைக்கணும். இதை இந்தமாரி குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சம் பச்சை மிளகாய், மல்லி, கருவேப்பிலை, பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் போடுறேன். ஊற வச்ச பருப்பை தனியாக எடுத்து வச்சுருக்கோமா, அதையும் போட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கலாம். எல்லாத்தையும் இந்தமாரி உருட்டி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் தட்டி போடுறதுக்கு. நல்லா வெந்தோடனே பிரட்டி போட்டுருங்க. வடை ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.